வடக்கு கிழக்கில் மீண்டும் பௌத்தமயமாக்கல் திட்டங்களை ஏவிபி துரிதப்படுத்த தொடங்கியிருக்கின்றது. இந்த வகையில் ஏவிபியின் புத்த சாசன அமைச்சர் கினித்தும சுனில் செனவி அவர்கள் சட்டவிரோத குருந்தூர்மலை விகாராதிபதி கல்கமுவ சாந்தபோதி நாயக்க தேரரை இன்று 6/1/2025 நேரில் சந்தித்து பேசியிருக்கின்றார். இச்சந்திப்பின் போது கினித்தும சுனில் செனவி அவர்கள் வடக்கின் புராதன பௌத்த தலங்களை பாதுகாக்க விசேட திட்டங்களூடாக நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருப்பதோடு விரைவில் குருந்தூர்மலை உட்பட்ட தலங்களுக்கு நேரில் வர இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றார். இச்சந்திப்பில் கலந்து கொண்ட கல்கமுவ சாந்தபோதி நாயக்க தேரரின் கட்டுப்பாட்டின் கீழ்தான் வவுனியா சபுமல் கஸ்கட விகாரையும் சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. மேற்படி தேரரின் அத்துமீறல்கள் தொடர்பாக பல்வேறு முறைப்பாடுகள் போலீஸ் நிலையங்கள் தோறும் முன்வைக்கப்பட்டுள்ள போதும் இதுவரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மறுபுறம் கிழக்கு மாகாணத்தில் பௌத்த மறுமலர்ச்சியை உருவாக்குவோம் என்கின்ற தலைப்பில் சர்ச்சைக்குரிய பானமுரே திலகவம்ச தேரர் தலைமையில் எதிர்வரும் 11ஆம் திகதி முதல் திருகோணமலையில் நிகழ்வுகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை பௌத்த ஆக்கிரமிப்புகளுக்கு தலைமை தாங்கும் இந்த தேரருக்கும் அமைச்சரவை பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது. இது போதாதென்று திருகோணமலை பெருகல் வட்டவன் கிராமத்தில் இன்று புதிதாக தொல்லிய நிலையம் ஒன்றை அடையாளப்படுத்தியிருக்கின்றார்கள். இது தவிர யாழ்ப்பாணத்தில் சிங்கள குடியேற்றங்கள் குறித்தும் கவனம் செலுத்த தொடங்கியிருக்கின்றார்கள். குறிப்பாக காங்கேசன்துறை, பலாலி, நைனாதீவு, நாவற்குழி, நெடுந்தீவு, தையிட்டி, வள்ளிபுரம், ஊர்காவற்துறை, வலிகாமம், மட்டுவில், நிலாவரி, சுன்னாகம், உடுவில், புலோலி, கந்தரோடை உட்பட யாழ்ப்பாணத்தின் பல்வேறு பகுதிகளில் பௌத்த மத அடையாளங்கள் காணப்படுவதாக தொல்லியல் திணைக்களம் உரிமை கோரி வருகின்றது. குறிப்பாக தொல்லியல் திணைக்களத்திற்கு மேலதிகமாக யாழ்ப்பாணத்தில் 17 இடங்களில் சிங்களவர்கள் வாழ்ந்ததாக எல்லாவெல்ல மேதானந்த தேரர் அடையாளப்படுத்துகின்றார். இதன் தொடர்ச்சியாக நாவற்குழி சிங்கள குடியேற்றம் தவிர்த்த வேறு குடியேற்றங்கள் எதுவும் நடைபெறாத நிலையில் ஏவிபி யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி பரந்தளவிலான குடியேற்ற திட்டங்களுக்கு தயாராகின்றது. இயற்கைக்கு இசைவான மீள்குடியேற்றங்கள் குடிப்பரம்பல் குறித்தும் யாரும் கேள்விகளை முன்வைக்க முடியாது. ஆனால் இயற்கைக்கு மாறாக அரச நிதி உதவிகளுடன் இனப்பரம்பலை மாற்றியமைக்கும் நோக்குடன் சிங்கள குடும்பங்களை குடியேற்ற ஏவிபி திட்டமிடுவது ஆபத்தானது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் நிலை கொண்டுள்ள இராணுவத்தினருக்கு காணிகளை பெற்றுக் கொடுத்து அவர்களின் குடும்பங்களை குடியேற்ற திட்டமிடப்பட்டு வருகின்றது.